ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமவும் பார்க்கலாம் வாங்க. திரும்பவும் அந்த குழந்தை அதே மாதிரி கூப்பிட்றதுனால அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. சுத்தமாக அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் என் குழந்தை எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனால் என் குழந்தை இப்போ வந்து என்ன அம்மானு கூப்பிடாம இன்னொருத்தர தான் அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க தமிழ். உடனே வந்து பாட்டி அப்புறம் தமிழோடைய அம்மாவில் பேசிக்கிறாங்க. இந்த அளவுக்கு இவ கஷ்டப்படுத்த பார்க்கும்போது மனசுக்கே கஷ்டமாக இருக்குன்றாங்க. தேவையில்லாமல் ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துருவாளோ அப்படின்றாங்க. என்னம்மா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அவ இல்லடி, அவங்க நடந்துக்கிறது அவ இருக்கிற நிலைமையை பார்த்து அப்படிதான் தோணுதுன்றாங்க. நானும் வந்து குழந்தை அம்மானு கூப்பிடக்கூடாது ஐஸ்வர்யாவே நினைச்சேன். ஆனா எப்படியும் அம்மானு கூப்பிட்டுருச்சு. என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்றாங்க. எனக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்குன்றாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கோம் மீடியா அப்படின்றாங்க. அம்மா எனக்குமே அதுதான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலன்றாங்க. தமிழ் செல்வி எந்த அளவு கஷ்டப்படுறான்றது எனக்கு புரியுதுமா. ஆனா இருந்தாலும் சின்ன குழந்தைக்கு போய் என்னமோ தெரியுன்றாங்க. குழந்தைய நம்ம அடிக்க முடியுமா? இல்ல அடிச்சுதான் நம்ம குழந்தைய இது பண்ண முடியுமா சொல்லுங்கன்றாங்க. எதுவும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. எனக்குமே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே சத்தியமா புரியலமான்றாங்க. தமிழ் செல்வி புரிஞ்சுப்பான்னு நினைச்சானே தமிழ் செல்வி புரிஞ்சுக்காம இந்த அளவுக்கு ஈகோ பாக்குறா. என்ன பண்றதுன்ட்டு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. என்ன பண்றது, சரி பாத்துக்கலாம் விடுன்றாங்க. இதுல என்ன அடுத்து கண்டிப்பா வந்து தமிழ் செல்வி வந்து குழந்தை அம்மான்னு கூப்பிடுன்றாங்க. அப்புறம் தமிழ் செல்வி கிட்ட போய் பேசுறாங்க. இங்க பார் தமிழ், கண்டிப்பா இந்த வாரத்துக்குள்ள குழந்தை போறதுக்குள்ள உன் அம்மான்னு கூப்பிட்டுன்றாங்க. எனக்கு என்னவோ அந்த நம்பிக்கை இல்லைன்றாங்க. நீ தைரியமா இரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. போறதுக்குள்ள கண்டிப்பா உன் அம்மான்னு கூப்பிடும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ தைரியமா இரு தமிழ்ன்றாங்க. எப்படிமா சொல்றேன்றாங்க. ஏண்டி குழந்தைக்கு பாசம் இல்லாமனால இல்ல சரியா, உன் மேல அதிகமான பாசம் இருக்கு. அந்த குழந்தைக்கு எப்படி அதை வெளிக்காட்டுறதுன்னு தெரியல. கண்டிப்பா உன் அம்மான்னு கூப்பிடும் அப்படின்ட்டுலாம் உங்களுடைய அம்மா அட்வைஸ் பண்றாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.